நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகியோட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகியோட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே, கிளைகளே, கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகியோடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கின்றார் ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார், அவளோடு கூடி வாருங்கள். தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கின்றார் ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜெபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார், அவளோடு கூடி வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையால் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையால் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகியோடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். ஆடு மாடு கரும்பு நெல்லு தானியங்கள் ஆப்பிள் போல கொண்டு வாருங்கள். சாம்பல் பூசி நோன்பிருந்து நினைவு நகர் மக்கள் போல மனம் திறந்து இல்லம் வாருங்கள். கொழுகொழுத்த ஆடு மாடு கரும்பு நெல்லு தானியங்கள் ஆப்பிள் போல கொண்டு வாருங்கள். சாம்பல் பூசி நோன்பிருந்து நினைவு நகர் மக்கள் போல மனம் திறந்து இல்லம் வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையால் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையால் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகியோடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, பொது காலம் 22ஆம் ஞாயிறு மற்றும் புனித ஆரோக்கிய அன்னையின் 3ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு புனித யூதா ததையு மற்றும் புனித அருளானந்தர் அன்பியங்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் அனைவரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய தலைப்பு மாந்தர் அனைவரின் தாய் மரியா.
தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் இயேசுவை கருத்தாங்கியதால் இயேசுவின் தாயாகிறார். எபேசு நகரில் கூடிய திருச்சங்கம் இயேசுவில் இறைத்தன்மையையும் மனிதத்தன்மையையும் இருப்பதாக கூறுவதினால் இறைவனின் தாயாகிறார். இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு திருச்சபையின் தொடக்கத்தில் இருந்து அன்னை மரியாளின் முக்கியத்துவம் அங்கீகரிக்கப்பட்டது. எனவே அவர் திருச்சபையின் தாயாகவும் கருதப்படுகிறார். இவ்வாறு மனித இனத்தின் தாயாகவும் இயேசுவின் தாயாகவும் திருச்சபையின் தாயாகவும் வலம் வரும் நம் அன்னை மரியாளிடம் இன்று திருப்பலி நிறைவேற்றும் பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா ஆலயத்தின் பங்கு தந்தையும் அதிபருமான அருட்பணி ஆல்பர்ட் அவர்களின் பணி சிறக்கவும், அன்னையை நாடி வரும் மாந்தரின் எண்ணங்கள் ஏக்கங்கள் ஈடேற்றம் பெறவும், கவலைகள் துன்பங்கள் அனைத்தும் பனி போல் கரைந்து மகிழ்ச்சியும் அன்பும் எங்கும் என்றும் நிலவிட நம் ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவனின் அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு இணைவோம். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இந்த நவநாள் திருப்பலியை நமக்காக சிறப்பாக நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கும் தந்தை அருள் தந்தை ஆல்பர்ட் உலக மீட்பர் பசிலிக்கா பாலக்கரையில் பங்கு தந்தையாகவும் அதிபராகவும் இருக்கின்ற நம் தந்தை இன்று நமக்காக நம் பங்கிற்கு வந்து நமக்காக ஜெபிக்க இருக்கின்றார். ஆகவே நமது பங்கின் சார்பாகவும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பக்தர்களின் சார்பாகவும் கரவொலி எழுப்பி அவரை வருக வருக என வரவேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க பாவங்களை குற்றங்குறைகளை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழின்றோம் யாவும் மரியே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி
இறைவன் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு நீர் உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் இன்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் முன்னிலையில் நிற்கும் ஒருவரின் பண்பு நலன்கள் எப்படி இருக்க வேண்டும் என கூறும் சீராக்கின் ஞான நூல் வாசகம் நுண்ணறிவாளராகவும் ஞானிகளாகவும் நாம் வாழ அழைப்பு விடுப்பதோடு பணிவு, தாழ்ச்சி போன்ற குணங்களால் நம்மையே அணி செய்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 17, 18, 20, 28, மீண்டும் 29. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றிவிட்டது. நுண்ணறிவாளர் ஊமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தேவனே, என்னை காக்கும் ஆயனே, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் என்னை தாங்கி நடத்தும் தெய்வமே, என்னை தாங்கும் தெய்வமே.
என் நாயனே. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் காக்கின்றார், எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் காக்கின்றார், எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார். தீமை எதற்கும் அஞ்ச மாட்டேன், தீமை எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஆண்டவர் என்னை வழி நடத்துகின்றார். பசும் புல்வெளியில் களைப்பை ஆற்றி காக்குமாயனே. என் தேவனே என் நாயனே, என் தேவனே என் நாயனே. பசும் புல்வெளியில் களைப்பை ஆற்றி காக்குமாயனே. என் தேவனே என் நாயனே, என் தேவனே என் நாயனே. அருளும் பேரன்பும் துணை சூழ ஆண்டவர் இல்லத்தில் வாழ்ந்திருப்பேன். அருளும் பேரன்பும் புடை சூழ ஆண்டவர் இல்லத்தில் வாழ்ந்திருப்பேன். அவரின் கோலும் நெடும் கழியும் அவரின் கோலும் நெடுங்கழியும் என்னை என்றும் தேற்றிடுமே. பசும் புல்வெளியில் களைப்பை ஆற்றி காக்குமாயனே. என் தேவனே என் நாயனே, என் தேவனே என் நாயனே. பசும்புல்வெளியில் களைப்பை ஆற்றி காக்குமாயனே. என் தேவனே என் நாயனே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. பழைய ஏற்பாட்டின் சீனாய் மலையையும் புதிய ஏற்பாட்டின் விண்ணக எருசலேம் சீயோன் மலையையும் ஒப்பிடும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் சீயோன் மலையை மேன்மையானதாக முன்வைக்கின்றார். சீனாய் மலையின் அச்சுறுத்தலும் பற்றி எரிந்த நெருப்பும் இயேசுவின் விண்ணேற்பில் இரக்கமாகவும் அமைதியாகவும் மாறியுள்ளன. புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருப்பவர் இயேசு. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திரு வசனங்கள் 18 முதல் 19 மற்றும் 22 முதல் 24 வரை. நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால்
நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்தனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அப்பொழுது சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் சகோதரியும் குலோப்பவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் அன்பு சீடரை கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் தருமையான மாலை பொழுதில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குள்ளே இன்றைக்கி மாதாமாவுடைய ஃபீஸ்ட்டு நவநாளில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் மகிழ்ச்சியாக வந்திருக்கணும். மகிழ்ச்சியாக வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். என்ன மகிழ்ச்சி வேண்டி கிடக்கு. டிவியெல்லாம் நிறையா பிரச்சனை ப்ரோக்ராம் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த சாமியார் வச்சு திருவிழா வச்சு நவநாள்னு சாயந்தரத்தில் ஊர்வலம் வேறு சுற்றி வந்து டயர்டாகி என்ன ஒரே கவலையாக இருக்குது. அழுகையும் அங்கலாய்ப்புமாக இருக்குது. அப்படி வந்தவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போது அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்குன்னா வெளியில் தூக்கி போட வேண்டியது தான். ஆமாம், இல்லை மாற்றிடலாம். ஆண்டவர் மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மாற்றுவாரா? ஆண்டவர் மாற்றத்துக்கு ரெடியாக இருக்கார். நம்ம மாறுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நான் மாற ரெடியாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் வேணாம், பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் இப்படி கட்டையை போட்டால் அப்புறம் எப்படி அடுத்ததுக்கு போகிறது? பிள்ளைங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. சில பேர்லாம் முழிக்கிறாங்க.
தமிழ் தெரியுமா எல்லாத்துக்கும்? எல்லாம் தமிழ் தான். ஓகே, எல்லாம் என்ன இது போய் இங்கிலீஷ்கார மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிரதர் வேறு ஆண்டவர் உங்களோட இருப்பாங்க மறந்துட்டார் பதட்டத்தில். எனக்கு என்ன பயம் வந்துச்சு, நான் போட்ட ஆசீர்வாதத்தில் தான் ஏதோ பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு நான் வர பயந்துட்டேன். ஒரு புது சாமியார் இப்படி தான் பிரசங்கம் வைக்கிறதுக்கு இறங்கினார். இப்போ பங்கு கொடுத்தாங்க சின்ன சாமியாராக. போய் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீரசாரமாக பேசணுன்ட்டான்ட்டு நிறைய யாரும் ஐடியா கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. மைக் எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டா அப்படின்ட்டு அவர் முன்னாடி போயிட்டார். உடனே மக்களுக்கெல்லாம் ஒரே ஆசை, சின்ன சாமியார் எப்படி பேச வந்திருக்காரு அப்படின்னு. ஒரு பாட்டியம்மா பின்னாடி இருந்தது ஓடி வந்து முன்னாடி உட்காந்துக்கிச்சு. சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து உட்காந்திக்கலாம் அப்படின்னு. அப்படியே முன்னாடி அவர் இப்படி ஆரம்பிக்கிறார். இதோ வருகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். அடுத்ததான் மறந்துட்டார். சரி இன்னொரு தடவை சொல்லுவோமேன்ட்டு இதோ வருகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் வரல, அடுத்தது பாயிண்ட் வரல. பேப்பர் வேறு பைபிள் உள்ளக்க மாட்டிக்கிச்சு அங்கிக்குள்ள. மூணாவது தடவை இதோ வருகிறேன்னாரு. வேர்த்து மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்து கீழே பொதுக்கடின்னு விழுந்துட்டார். விழுந்தோடனையும் அந்த பாட்டி மேலே தான் விழுந்துட்டார். அப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து சாமியை எழுப்பி விட்டு முதல்ல அவருக்கு என்ன ஞாபகம் வச்சது, அந்த பாட்டி தான். விழுந்து போது பாட்டியை பார்த்துட்டே விழுவுறாரு. அப்புறம் கண்ணு முழிச்சோடனையும் பாட்டி பக்கத்தில் உட்காந்துருந்து, சாரி பாட்டி மயக்கம் வந்துருச்சு, தெரியாமல் விழுந்துட்டேன். பரவாயில்ல சாமி, நான் தான் கூறு கட்டவேன். நான் தான் கூறு கட்டவேன். நீ தான் வரேன்னு 3 தடவை சொன்னில்ல அப்படின்னுச்சான். அதனால் இன்றைக்கி நம்ம ஒன்றுமில்லாதவங்களெல்லாம் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து நல்ல இறை வார்த்தையை விருந்துக்கு படைக்கிறார். வார்த்தை விருந்து. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 வாசகம் நமக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு? கடவுள் கொடுக்குறார், விருந்து. அப்போ ஆன்மாவுக்கு அது விருந்தாக கொடுக்கப்படுகிறார். அதை ஆசையோடு கேட்குற பிள்ளைகளுக்கு விருந்து. அப்படியே பல்ல கட்சின்னு தின்னா எப்படி இருக்கும்? அது மருந்து. சிலருக்கு மருந்தாக தான் மாறிடுது. அதனால தான் இதை விருந்தாக கொடுக்கணும்னு நம்ம முயற்சி செய்கிறோம். ஒரு அருமையான தலைப்பை ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கொடுத்து சிந்திக்க அழைக்கிறார். அன்னை மரியாள், அனைத்து மாந்தருக்கும் தாய் அன்னை மரியாள். இன்றைக்கி இதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? மற்றவர்களும் ஏற்றுக்கொள்கிறவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. நம்ம மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்களோட போய் நம்ம நின்றுக்கணும், அந்த கருத்துக்கள் எல்லாம் வேறுபட்டு கிடந்தாலும் திருச்சபையினுடைய படிப்பினை என்ன, அதை தான் நம்ம சிந்திக்கிறோம். தாய் திருச்சபை மரியாளை எப்படிப்பட்ட அடையாளமாய் நமக்கு கொடுக்குது, அதுதான் இன்னைக்கு பாடம். அந்த மாதாம்மா நம்ம ஏதோ நம்மளா பார்த்து ஒரு உயர்வு மாதாம்மாவுக்கு வச்சுக்கிட்டோம், நம்மளா பார்த்து மாலையை போட்டுக்கிட்டு வேளாங்கண்ணிக்கு போய் மரியே வாழ்க கத்துனா மாதாம்மாவுக்கு பவர் வந்துருச்சு, அப்படி இல்லை. அவர்கள் கடவுளிடமிருந்து இந்த பெருமையை பெற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லா பெண்களும் என்னை பேருடையால் பேறு பெற்றவள் என்று பெருமைப்படுத்துவார். இது கடவுள் கொடுத்த பெருமை. அதனால தான் இது மனிதர்கள் கொடுக்கிற பெருமையை நம்ம பேசல. திருச்சபை கடவுளுடைய பெருமையை திருச்சபை பறைசாற்றுகிறது. அனைத்துலக மாந்தர்களுடைய தாய் மரியாள் அப்படிங்கிற இந்த தலைப்பு எல்லோரும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தாய் நமக்காக மட்டுமல்ல, எல்லோருக்காகவும் அவர் தாயாக இருக்கிறார். எப்படி இந்த உயர்வை தாய் பெற்றுக்கொண்டார்கள்? இதில் மாற்றுக்கிறது இல்லை. எப்படி இந்த தாய் இந்த உயர்வை பெற்றுக்கொண்டார்கள்? நம்மை போல பிறந்து நம்மை போல இந்த உலகத்தில் போராடிய ஒரு தாய். அப்போ நமக்கும் ஒரு ஓப்பனிங்கை இந்த மாதாம்மா இன்னைக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நீங்களும் சும்மா அப்படி ஓரமாக போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா உனக்கும் ஆண்டவர் கிரேடு கொடுப்பாரா? இல்லை. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனுக்கு தான் பரிசு. சும்மா ஓரமாக நின்றுக்கிட்டு கை தட்டுறவனுக்கு பரிசு கொடுப்பாங்களா? பரிசை காட்டுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பரிசு வாங்கணுமா, பரிசை பார்க்கணுமா? பரிசு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்போ யாருக்கு அந்த பரிசு? பங்கெடுக்கிறவர்களுக்கு, வெற்றி பெறுகிறவர்களுக்கு. திருவெளிப்பாடு 3:21 அதைத்தான் சொல்லுது. திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 21 இறைவசனம் அழகாக சொல்லுது. இயேசுசாமி சொல்றாரு, நான் வெற்றி பெற்று
என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. பார்த்தீங்களா, நான் வெற்றி பெற்று சும்மா போய் இயேசு போய் நான் யார் தெரியுமா, நான் கடவுள்கிட்டேருந்து வந்த மகன், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு ஓரமாக பாதையை விடுப்போ அப்படின்னு ஒரு ஓரமாக போயிடல. அவர் எந்த பாதையில் போகணுமோ போய் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே போல வெற்றி பெறும் எல்லாருக்குமே கடவுள் சொல்றார் பாருங்க, வெற்றி பெறும் அனைவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும். அவருடைய அரியணையை ஷேர் பண்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவாய் மாறக்கூடிய அந்த நிலையில இருக்கிறோம், மாறக்கூடிய அழைப்பை பெற்றிருக்கிறோம். இதைத்தான் மரியாளை இன்னைக்கு அனைத்துலகத்தினுடைய தாய், எல்லா மாந்தர்களுக்கும் அவர்தான் தாய் என்று நம்ம பெருமையா முன்வைக்கிற இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னன்னா, அன்னை மரியாள் இவ்வளோ பெருமைக்குரிய தாயாக எப்படி மாறினாங்க, அவர்கள் வெற்றி பெற்றார்கள், ஆகவே கடவுள் அந்த உயர்வை கொடுத்தாரு. அப்போ நானும் என்ன செய்யணும், வெற்றி பெறணும். இந்த தாயினுடைய அழைப்பு, இந்த தாயினுடைய ஒரு உதாரணம் இதுதான். அதனால தான் இன்னைக்கு இந்த தலைப்பை நமக்கு ஃபாதர் கொடுத்துருக்குறாங்க. இதை சிந்திக்கணும். இது திருச்சபையினுடைய தலைப்பு, ஏதோ மனிதர்கள் சிந்திக்கிற தலைப்பு அல்ல. இது ஒரு உயரிய இறையியல் பின்னணியில் ஆழமாக வைத்திருக்கிற ஒரு தலைப்பு. அன்னை மரியாள் கடவுளுக்கே தாய். பாருங்களேன், இந்த விழாவை நீங்கள் எப்போ கொண்டாடுறீங்க? செப்டம்பர் 8ஆம் தேதியா? கடவுளின் தாய் அன்னை மரியாள் கடவுளின் தாய்ங்கிற விழாவை என்னைக்கு கொண்டாடுறோம்? என்னம்மா கொண்டு விடுவீங்களா? அதான் இப்படி இருந்தாங்களா? நமக்கு பயமாக இருக்குது. 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி இரவு நம்ம நியூ இயர் கொண்டாட போகல. நம்ம நியூ இயர் கொண்டாடுறது 2வது தான், புத்தாண்டு. ஆனால் நம்ம கொண்டாடுற லிட்டர்ஜிக்கல் விழா என்ன விழா? அன்னை மரியாள் கடவுளுடைய தாய். ஏன் அந்த விழாவை கொண்டாடுறாங்க? ஒரு பிரச்சனை வந்துச்சு. நெஸ்டோரியன் அப்படிங்கிற ஒரு ஆயர் என்ன பண்ணாரு, அவங்கள கடவுளின் தாய்னு சொல்லக்கூடாது, இயேசுவின் தாய்னு சொல்லிக்கோ. இயேசு மனுஷனாக இருந்தார், அந்த மனிதனான இயேசுவுக்கு அவங்க தான் தாய். கடவுளின் தாய்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த மண்டைக்குள்ளே தான் பிரச்சனையை அவர் ஒரு புதுசாக கிளப்பி விட்டுட்டார். அப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மக்கள் எல்லாமே அந்த காலத்திலேயே மாதாவை கடவுளுடைய தாய்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு புரட்சி வந்த உடனேயும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மக்களுக்கு, அப்படியே குழம்பி போயிட்டாங்க. அப்போ தான் ஆயருக்கு பேரவை கூடியது. போப்பாண்டவர் என்ன செய்கிறாரு, அதை கவுன்சிலை கூப்பிட்டு எல்லா கர்தினால்மார் ஆயர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒன்றா திரட்டி அவர்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து பாருங்கள். அந்த ரோமில் அந்த சதுக்கத்தில், பேதுரு சதுக்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் காத்திருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த ஆயர்கள், இந்த போப்பாண்டவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு அவர்கள் காத்திருந்த சமயத்தில் கதவு திறந்தது. எல்லோரும் அப்படியே வெக்கி போய் பார்க்குறாங்க. இவங்க பதில் என்ன சொல்ல போகிறாங்க? கடவுளின் தாயின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை அப்படி சொல்லப்படாதுன்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு ஒரு வேதனையோடு அந்த சமூகம் காத்திருந்தது. தாயினுடைய அந்த அன்பில் உறைந்த சமூகம் உறைஞ்சு போய் கிடந்தது. அந்த அறிவிப்பாளர் கர்தினால் நின்று எல்லோருக்கும் சொன்னார், தாய் திரு அவை இன்று பிரகடனப்படுத்தி அறிக்கை செய்கிறது, தாய் இயேசுவின் தாய் மட்டுமல்ல, அவர் கடவுளின் தாய் என்று அறிக்கை செய்யப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்போ கடவுளின் தாய் என்கிற பெருமையை இந்த திருச்சபை அன்னை மரியாளுக்கு பகிரங்கமாக கொடுத்ததோ அப்போவே கீழே இந்த அடிக்கோடு அப்படியே வந்துருச்சு. அவர் கடவுளுக்கு மட்டும் தாய் அல்ல, இந்த கடவுளை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இவர் தாயாக மாறி நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம கடவுளை போற்றி புகழ்கிறோம். கடவுளை எதுக்கு போற்றி புகழ்கிறோம்? இந்த மனுக்குலத்திற்கு எது தேவை என்பதை அறிந்து செயலாற்றுகிறவர் ஆண்டவர். அதனால தான் கடவுளை நல்லவர் என்று சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம் இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவரா இல்லையா? அவர் வந்ததுனால தானே மாதாம்மா கிடைச்சாங்க, அப்படி தானே? என்ன செமினேரியன்ஸ்லாம் தலையாட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்குவீங்களா? அப்படி தானே? அப்படி தான். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும்
கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பாடுங்க பார்ப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நிறைய பேர் பாடிட்டீங்க, கொஞ்சம் பேருக்கு வாயே திறக்கலை. நம்ம என்ன சரிகமா 15 ஆள் எடுக்க வந்தோம், சூப்பர் சிங்கருக்கு ஆள் எடுக்க வந்தோம். ஆண்டவர் நீ எப்படி பாடினாலும் பாடுறியான்னு பார்ப்பார். நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெபத்தில் பதில் சொல்லணும், பாடணும், துதிக்கணும், எல்லாமே செய்யணும். பூசைக்குள்ளே வந்து நம்ம செய்யாதபடி ஒருத்தன் பார்த்துப்பான், வாயை திறக்காதபடி ஒருத்தன் பார்த்துப்பான். யார் அவன்? நம்ம சொந்தக்காரன். பாருங்க, உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? எதுக்குமே வாய் திறக்கல, பிரைஸ் லார்ட் வரலை, அல்லேலூயா வரலை, இந்த மாதிரி பாடும்போது எதுவுமே வரலை. சாமியார் சொல்றார் ஆண்டவர்களோடு இருப்பாராங்க. இருந்தால் இருந்துட்டு போ, எனக்கு என்ன அப்படின்னு இப்படியே நின்னீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் உங்ககிட்ட வேற ஒருத்தன் இருக்கிறான்னு. ஆண்டவர் இல்லாமல் வேற ஒருத்தனை வச்சிருக்கிறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் என்ன செய்யணும்? நம்ம எதிர்த்து போராடணும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருது, நம்ம என்ன செய்வோம்? கத்துவோமா இல்லையா? ஐயோ பாம்பு பாம்புன்னு. அப்போது நமக்குள்ளே இருக்கிற தீமை வெளியில் போகணுன்னா என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை நல்லா சத்தமாக துதிச்சா போதும், ஓடி போயிடுவான் பிசாசு. பிரைஸ் தி லார்ட். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க, நம் வெரி குட் நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை பீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் அப்போ நமக்கு கடவுள் தேசத்தை சுதந்தரிக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஆற்றலையும் கொடுத்து தேசத்தை சுதந்தரிக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். அன்னை மரியாள் அந்த வல்லமையோடு செயல்பட்டாங்க. அன்னை மரியாளுடைய ஜெபம் தனக்காக மட்டும் இல்லை. இஸ்ரேலில் இருக்கிற துன்பப்படுற பிள்ளைகள், ஐயோ பக்கத்து வீட்டில் சாப்பாடு இல்லாமல் கிடைக்குதுங்க, அவங்களுடைய ஜெபம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி மட்டுமே இல்லை, யூனிவர்சல். அன்னை மரியாளினுடைய ஜெபமும் தாகமும் அவருடைய மனவேதனையும் உலகமே காப்பாற்றப்படணும்னு அவங்களுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டிருந்தார். அதனால தான் அந்த தாயை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். அவ்வளவு பெண்கள் இருந்த இடத்துல ஏன் இந்த தாய்? அவருடைய எண்ணம், அவருடைய ஏக்கம் உலகம் முழுமைக்குமான ஏக்கமாக இருந்தது. அன்னை மரியாளை சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே அவர்கள் அர்ப்பணித்து விட்டார்கள். அந்த அர்ப்பணத்தினுடைய ஆழம் அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. பாருங்க, இன்னைக்கு இறைவனின் தாய் மரியான்னு சொல்லி கேபி 431 இந்த அறிக்கையானது பிரகடனப்படுத்த விட்டது. புனித அகுஸ்தினார் சொல்றாரு பாருங்க, ஒரு மனிதனின் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நாக்குகளாக மாறினும் மரியன்னையை அவருடைய தாய்மைக்கு ஏற்றவாறு புகழ முடியாதான். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு தாய்மை அன்னை மரியாளுடைய தாய்மை. சிலுவைக்கு அடியில் நின்ன அடையாளத்தை இன்னைக்கு 4 வரியில் வாசிச்சிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்மளா இருந்து அப்படி விடுவோமா? இன்னைக்கெல்லாம் இப்போ எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா உடனே பிள்ளை எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு உடனே என்ன ஃபோன் அடிப்பாங்க. உடனே நான் எடுப்பேன், என்னம்மா காதுக்கும் பேசு, நம்ம சத்தம் அம்மாவுடைய பக்கத்தில் கேட்கும். சொல்லுங்கம்மா அப்படின்னு. எங்கேப்பா இருக்கிற? நான் வந்து கொட்டைப்பட்டில் இருக்கேன். ஏன்ப்பா கொட்டைப்பட்டு எங்கேயாவது அப்படியே போயிட்டே இருக்கியாப்பா அப்படின்னு வாங்க. கவலை அப்பப்போ அப்படி பேச்சு வரும். இல்லைம்மா அது பூசை தானே. சரிப்பா, பார்த்து நல்லபடியாக செஞ்சுட்டு வாப்பா, சாப்பிட்டுக்கப்பா, தண்ணி பார்த்து குடிச்சிக்கப்பா, ஒரு கன்சர்ன். ஆனால் இயேசு அங்கும் எங்குமாக சுற்றி திரிந்த பொழுது இந்த தாய் ஒவ்வொரு நொடியும் செத்து போனாங்க. ஒவ்வொரு நொடியும் சிலுவைக்கு அடியில் நின்ன தாய் கடைசியில் தான் நின்னாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போது
இந்த மகனை முழுவதுமாக திட்டத்திற்கு கையில். நீங்களாம் தெரியும் சாமியார்னா இது எப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பணி எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிள்ளைங்களை அவன் அனுப்பி விட்ருக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா ஏய் சாமியாரா போயிட்டாண்டா வரணும் சொன்னாங்களா இல்லையா? எனக்கும் சொன்னானுவல, எனக்கும் சொன்னானு. நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அப்போ நாங்கள் பிரதர்ஸாக இருக்கும்போது அந்த களப்பணி, அப்போது அந்த ஊரில் எல்லாம் ஹிந்துஸ், அவங்க வீட்டில் தான் தங்கி பணி செஞ்சோம். ரொம்ப அன்பான மக்கள், எளிய மக்கள். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு கடைசி நாள் டான்ஸு பாட்டு கொடுத்துட்டு கிளம்ப போகிறோம். அப்போது ஒரு பிரதர் தெரியாமல் சொல்லிட்டார் பக்கத்தில் இருந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ட்டார். அது படார்னு என் பக்கம் திரும்பி யாராசா உண்மையாவா அப்படின்னுச்சு. நானும் கொஞ்சம் எஃபெக்டோட ஆமாம் பாட்டி கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஃபீல் பண்ணுற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் அந்த பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி யாராசா அழுகுற, நீ அழுவாதா ராசா, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, இந்த ஊர்லேயே ஒரு குட்டியை பார்த்து கட்டி வைக்கிறேன்னுச்சு. பொட்டியை தூக்குடா அப்படின்னு. பாருங்க, இன்னைக்கு குரு இந்த குருத்துவ அழைப்பெல்லாம் ரெகக்னைஸ்டு பாடி. இயேசு இருந்த பொழுது அப்படி ஒரு ரெகக்னிஷனை நம்மளால் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஆத்தரைஸ்டு ஃபார்மை பார்க்க முடியாது. அவராக போனார். என்ன நடக்கும் இந்த மகனுக்கு? அப்போ அன்னை மரியாள் எந்த உணர்வில் இந்த மகனை அனுப்புனாங்க? தந்தை கொடுத்த திட்டம், தரணி முழுவதற்குமான ஒரு அடையாளமாக உன் மகன் நிற்க போகிறான். அப்போ அந்த மகனுக்கு பின்னாடி மரியாள் ஒரு நேரம் சிலுவைக்கு அடியில் மட்டுமல்ல, மகனை பெற்றெடுத்த எல்லா நேரத்திலும் அன்னை மரியாள் அந்த திட்டத்திற்காகவே நின்னாங்க. அதனால தான் இந்த தாயை நம்ம என்ன செய்கிறோம்? இந்த தரணியின் தாயின்னு சொல்கிறோம். உலக மாந்தர் அனைவருக்கும் தாய். அதனால தான் இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு எல்லா மக்களும் போகிறாங்க. யாராவது நம்ம கூப்பிட்றோமா? மற்றவங்களுக்கு கூட அப்படி யாரும் வரதில்லை. ஆனால் அன்னை மரியாளுக்கு சகாயமாதா கோயிலில் கூட பார்க்குறோம். எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் உள்ளே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அன்னை மரியாள்கிட்ட பேசிட்டு அவங்க நிறைய ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போகிறாங்க. தாய் மரியாள் அற்புதங்களை நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை ஒரு தாய் சொன்னாங்க. அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாங்க. அப்போது கிறிஸ்தவர் அல்ல. அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. 3 பிள்ளைகள், கணவன் இறந்துட்டார். 3 பிள்ளைகளை கையில் வச்சுக்கிட்டு அந்த தாய் போராடுற நேரம் திடீர்னு ஒரு பையனுக்கு என்ன ஆயிடுச்சு? லங்ஸில் பிரச்சனை. டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் ரத்த வாந்தி எடுக்குது பிள்ளை. கொண்டுட்டு போய் காட்டினா லங்ஸில் பெரிய பிரச்சனை இருக்குது, சீக்கிரம் சென்னைக்கு கொண்டுட்டு போ. கையில் காசு இல்லை. இந்த தாய் அப்பப்போ திருப்பி அதே டாக்டர்கிட்ட போய் வலி மாத்திரை கொடு டாக்டர், வலி மாத்திரை கொடிய டாக்டர் அப்படின்னு சொல்லி வலி மாத்திரையை வாங்கி போட்டு அந்த பையனை அப்படியே மேக்கப் பண்ணுறாங்க. 2 தடவை 3 தடவை 4 தடவை. இந்த டாக்டர் சொல்லிட்டார், இனிமேல் இங்கே வரக்கூடாது நீ, ஏன்னா நான் கொடுக்குற மாத்திரை திரு செத்து போயிட்டான்னா நான் கொண்டு விட்டேன்னு சொல்லிடுவாங்க. நீ கொண்டுட்டு போய் பெரிய டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டார். நம்மளால் போக முடியலையா சொன்னாங்க. நேரடியான சாட்சியாக சொன்னாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என் பிள்ளை கதறதை நான் பார்ப்பேனா, அழுவுறதை பார்ப்பேனா, வலியை பார்ப்பேனா, அது ரத்த வாந்தி எடுக்கிறத பார்ப்பேனா, காசு இல்லாத ஒரு வேதனையை உணர்வேனா, என்ன செய்கிற, சோத்துக்கே வழி இல்லை, எங்கே நான் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறது. அப்போ பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவங்க வீடு, அவங்ககிட்ட போய் நான் அழுது புலம்புனேன். எனக்கு இப்படி இருக்கே, என் கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளை சாவுதே அப்படின்னு சொல்லி நான் வேதனையில் புலம்புனேன்ப்பா. அப்போ சொன்னாங்க அந்த கிறிஸ்தவங்க, எங்களாலேயும் உங்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியாது, நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, தாய் நம்மளுடைய இயேசுவோட அம்மா மாதாம்மா இருக்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க, கண்டிப்பாக அற்புதம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இந்தம்மா ஆரோக்கிய மாதா சுருவம் இருந்தது. நான் போய் மடி பிச்சேன். மடியை பிச்சுக்கிட்டு மடியை தூக்கி காட்டி என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க மாதாவே அப்படின்னு நான் கெஞ்சி மண்டாடினேன், அழுது மண்டாடினேன் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு நாள் என் பிள்ளை அழுதான், வலிக்குது. உடனே அதே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அந்த கம்பவுண்டர் உள்ளேயே விடலை, வெளியில் உட்காரு, நீ உன்னை பார்த்தா டாக்டர் டென்ஷன் ஆகிடுவார். வெளியில் உட்காந்துருக்குறேன், என் பிள்ளை அப்படியே தோண்டு கிடக்குறான். டாக்டர் ஒரே ஒரு தடவை பாருங்கள் டாக்டர் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தது அந்த அம்மா. பாருங்கள், ஒரு கைப்பெண். திடீர்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அப்படியே உட்காந்துதான் ஃபாதர், திடீர்னு என்னோட அந்த மருத்துவமனைக்குள்ளே ஒருத்தர் வந்தார். நல்லா உயரமாக இருந்தார், தாடி வச்சுருந்தார், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, ஆள் ரொம்ப பிரகாசமாக இருந்தார். இப்படி உள்ளே வந்தார், எனக்கு யாருன்னு தெரில. என்னையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். டாக்டர்கிட்ட போய் உள்ளே போனார். இந்த ஒரு தடவை இந்த பையனுக்கு வைத்தியம் பாருங்கள், அதுக்கப்புறம் வரமாட்டான் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் வெளியில் வரல.
நான் நினச்சேன் உள்ளுக்குள்ளே டாக்டருக்கு தெரிஞ்சவர் போல இருக்குன்னு நான் நினச்சேன். டாக்டர் உடனே சரி அந்த பையனை வர சொல்லு. டாக்டர் வந்து பழைய மாதிரி இந்த செக்கப்லாம் பண்ணி பார்க்குறாரு. எல்லாம் சரியாக இருக்குது. ஏதோ ஊத சொல்கிறாரு, எல்லாம் சரியாக ஊதுது. டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் போய் உட்காந்துக்கிட்டார் சேரில். அவர் மணி அடிக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் மேலேருந்து உடையாந்து தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க அவருக்கு. அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னையை கூப்பிட்டாரு. எந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் அவன் பிள்ளைய அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்கே டாக்டர் கூட்டிகிட்டு போகிறது, ஒன்றையை விட்டா வேறு யார் இருக்கா எனக்கு கதி அப்படின்னு. 10 ரூபா வாங்கிக்கிட்டு மாத்திரை கொடுக்குற டாக்டர் நீங்கள் மட்டும்தானே, எங்கேயுமே போகல டாக்டர். அப்போ தான் அந்த டாக்டர் சொன்னாங்க, உன் பிள்ளை எல்லா விதத்திலும் சரியாக இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் சரியாய் தெரிகிறது, எதுவுமே தப்பாக தெரியல, அன்னைக்கு பார்த்த தம்பி பிள்ளை இதுவே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டரே என்னை ஆச்சரியப்படுத்திட்டார். பிள்ளைகிட்ட வலிக்குதான்னு கேட்டால் வலி இல்லைன்ட்டான், நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டான். அப்போ தான் அவர் கேட்டார், இப்போ வந்துட்டு ஒருத்தர் போனாரே அவர் யாருன்னு கேட்டார். நான் வெளியில் இருந்து பார்த்தேன், உள்ளே போனவர் வெளியில் வரவே இல்லை. உள்ளே இருந்தவர் கேட்குறாரு, வந்துட்டு ஒருத்தர் போனாரே அவர் யாருன்னு கேட்டார். சரி எனக்கு தெரியாது டாக்டர் அப்படின்னு. அப்போ தான் டாக்டர் சொன்னார், உன் வாழ்க்கையில் ஏதோ சம்திங் ஹேஸ் ஹேப்பன், ஏதோ நடந்திருக்கிறது, உன் பிள்ளை பூரணமாய் சுகமாகிவிட்டான். பிரைஸ் எல்லாம். அவர்கள் பெரிய பிள்ளைகளாக வளர்ந்து அவர்கள் திருமணமாகி நல்லா இருக்கிறாங்க. சாட்சியம், அன்னை மரியாள் யாருன்னுலாம் பார்க்கறதில்ல. தன் பிள்ளைகள் மன்றாடுகிற பொழுது, தன் பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிற பொழுது அவர் தாயாக நின்று அந்த குடும்பத்திற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இதுதான் நம்மளுடைய தாயினுடைய அரவணைப்பு. 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுது பாருங்க, ஆராதனை கடவுளுக்கு மட்டும்தான், மற்ற வணக்கங்கள் புனிதர்களுக்கு. இவ் அடிப்படையில் மரியா கிறிஸ்துவின் தாயும் இறைவனின் தாயுமாக இருப்பதால் அவருக்கு சிறப்பான வணக்கம் திருச்சபையில் செலுத்தப்படுகிறது. கடவுளாக நம்ம மாதாவை வைக்கவே இல்லை. நிறைய பேர் கடவுள்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க. நம்ம வந்து வழிபாடு நடத்துகிறோம். இல்லை, திருவழிபாடு 3:21 நீ முழுசாக படித்து பாருங்க. வெற்றி பெறும் எல்லோருக்குமே என்னுடைய அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அன்னை மரியாள் ஆண்டவரோட இன்னைக்கு அரியணையில் வீற்றிருக்கிறாங்க. புனிதர்கள் அப்படித்தான், எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து தன்னுடைய அரியணையில் அவர் அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர்கள் இந்த உலகத்திலே இயேசுவுக்கு சான்று பகர்ந்த பிள்ளைகள், இயேசுவை மாட்சிப்படுத்தின பிள்ளைகள். இந்த தாய் மரியாள் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் தந்தையையும் மகனையும் மாட்சிப்படுத்தினார்கள். அதனால தான் இன்னைக்கு இந்த திருச்சபை அந்த தாயை மாட்சிப்படுத்தும்படி கடவுள் கட்டளையிட்டிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாளுக்கு 1000 சிறப்புகள் இருந்தாலும் கூட இறைவனின் தாய், இந்த மனுக்குலத்தின் தாய் என்று சொல்லுகிறதுல தான் நமக்கெல்லாம் ஒரு பெருமையும் ஒரு இன்பமும் ஒரு மகிமையும் அடங்கி இருக்கிறது. அதனால தான் இந்த விழாவை நம்ம வந்து சிறப்பாய் அறிக்கை செய்கிறோம். இந்த தாய் வந்து திருச்சபையினுடைய தாய். திருச்சபை மத்தேயு நற்செய்தி 16:18 நம்ம பார்க்குறோம், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாது. பாருங்க, இந்த பேதுரு மனம் ஒடிந்து கிடந்த பொழுது இந்த பேதுருவை கூட்டிட்டு வந்து அவரை பலப்படுத்தினது இந்த தாய் மரியா. சீடர்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. திருப்பி கூட்டிட்டு வந்து திருச்சபைக்கு முதல் வித்தை இட்டது இந்த தாய் மரியா. அதனால தான் நீ எந்த திருச்சபையை கொண்டாடி கொண்டிருந்தாலும் சரி, நம்ம கத்தோலிக்க திருச்சபை, நம்முடைய திருச்சபை, அல்லது வேற எந்த திருச்சபையை கொண்டு வைத்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் திருச்சபை என்கிற பெயரை நீ யூஸ் பண்ணினாலே நீ தாய் மரியாளை மறந்துவிடக்கூடாது. தாய் மரியாள் தான் எல்லா திருச்சபைகளுக்கும் அவர்தான் அடித்தளமிட்ட மூல ஒரு சீடத்தியாக விளங்குகிறார்கள். அவர்கள்தான் முதல் சீடத்தி. அதனால தான் இன்னைக்கு தாய் திருச்சபையினுடைய அடித்தளத்தை பேசுகிற பொழுது தாய் மரியாளை எல்லா கூட்டத்துக்கும் தாயாக பேசி கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 14:12 சொல்லுது பாருங்க, இதுபோலவே நீங்களும் இருக்கிறீர்கள், தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். இதைத்தான் அன்னை மரியாள் செய்து கொண்டிருக்கு. வெறும் தாய், நான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மாதாம்மா உட்கார்ந்துருக்கல. யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அந்த தாய்க்கு அந்த மகனுக்கு உயிர் கொடுத்தாங்க. இன்னும் பல இடத்துல நீங்கள் போய் பாருங்க, அற்புதங்களை தாய் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, குழந்தை ரொம்ப நாளாக இல்லை, ஒரு முட்டி போட்டு மாதாமாட்ட ஜெபம் பண்ணதில்லை,
3 குழந்தை ட்ரிப்ளெட்டாக பிறந்துருச்சான். நான் சொன்னேன், ஐயோ இனிமேல் நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ண மாட்டேமா அப்படின்னு. முட்டி போட்டு ஜெபம்னா 3 பிள்ளை ஒன்றா பிறந்துருதான். என்னப்பா முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதீங்க. இன்னொரு திருத்தலத்துக்கு போயிருந்தேன். அங்கே கிணத்துல தண்ணி, அதில் ஒரு அற்புதம். அந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் நீங்குகிறது. அதுவும் ஒரு அன்னையினுடைய திருத்தலம் கோயம்புத்தூர் பக்கம். அப்போ நோய் நீங்குகிறது. இது மாதிரி கர்ப்பம் படிக்காதவங்க கர்ப்பம் தரித்து குழந்தை பெறுறாங்க அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருந்த கேணிக்கு பக்கத்தில் அந்த தீர்த்தத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்த சகோதரர் என்னிடத்தில் சொன்னார், இந்த தீர்த்தத்துக்கு நல்ல வல்லமை இருக்குது ஃபாதர் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு, ஃபாதர் நானும் ரொம்ப சரி ரொம்ப அப்படியா வெரி குட் காட் பிளஸ், ரொம்ப நன்றிங்க இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனேன். ஃபாதர் கொஞ்சம் குடிச்சிட்டு போங்கண்டார். வேணாம் அப்படின்னு. அவர் ஏன் ஃபாதர்னாரு, ப்ரெக்னென்ட் ஆகிடும் அப்படின்னு சும்மா நகைச்சுவைக்காக சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். ஏன்னா பூசிக்கு போகிறோம், அதனால் அதை பிடிக்கல நான். பாருங்கள், திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளை நம்மக்கிட்ட வளர்த்து எடுக்கணும் அன்னை மரியாள். அதுக்கு தான் நமக்கு தாயாக இருக்கிறாங்க. சும்மா நான் தாயாக இருக்கிறேன்ப்பா, என்கிட்ட வா, நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன், நீ ஜம்முன்னு ஓரமாக உட்காந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பா. இதுக்காகவா தாயை அன்னை மரியாளை தாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இல்லை, அவர்கள் தாயாக இருந்து இந்த தரணிக்கு வழிகாட்டுகிறார்கள். எந்த வழியை காட்டுவாங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய வழியை அவங்க காட்டுறாங்க. இயேசுவை பார், என் மகன்கிட்ட போங்க, நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, என் மகன்கிட்ட போப்பா. மகன்கிட்ட சொல்லுவாங்க, எப்பா பிள்ளை வரான்ப்பா, நான் வர சொல்லிட்டேன்ப்பா, நீ அவனை பார்த்துக்கப்பா. பாருங்க, மன்னிக்கிற தாய், நம்மை இயேசுவின் பக்கமாய் வழி நடத்துகிற தாய். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இயேசு தான் வழி, இயேசு தான் வாழ்வு. அதனால தான் நம்ம சொல்கிறோம். இயேசு சொன்னார் இல்லையா, எந்த தெய்வமும் சொல்லாததை இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? நிறைய சொன்னார். ஆனால் இயேசு மட்டும் வித்தியாசமாக ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வுன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நானே வழி, நானே ஜீவன் மகளே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு மீட்பும் இல்லை. பாத்தீங்களா? இதைத்தான் மாதாமா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என் மகனால தான் உனக்கு மீட்பு உண்டு, என்னால மீட்பு இல்ல. மாதாமா ஒரு நாளும் சொல்லவே மாட்டாங்க. அன்னை மரியாள் சொல்லுகிற மிக அழுத்தமான செய்தி, என் மகன் வழியா உனக்கு மீட்பு உண்டு, அந்த என் மகனிடத்தில் போங்க, அவர் சொல்வதை போல செய்யுங்கள். ஆகவே தான் நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரு குடும்பத்துல தாய் தன் பிள்ளைகள் தரம் கெட்டு போய்விடக் என்பதற்காக சரியாய் வழிநடத்த முயற்சிப்பாங்களோ, பிள்ளைகள் எப்படி பசியினாலே மடிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக உணவளிப்பார்களோ, அதே போல இந்த தாய் வழிகாட்டுகிற வார்த்தை என்கிற மன்னாவை அளிக்கிற அற்புத சுரபியாக இருந்து இன்றைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க. அன்னை மரியாளை மரியே வாழ்க என்று கத்துகிற கூட்டமாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னார். கண்டிப்பாக வேதத்தை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு கத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் மாதாமாவுக்கு பிடிக்கும். அன்னை இயேசு ஆண்டவர் பேசினதெல்லாம் பாருங்களேன். இயேசு ஆண்டவர் பேசின இடத்துல எல்லாம் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலிருந்து கோட் பண்ணி தான் பேசுவார். சிலுவையில 7 வார்த்தை பேசினாருங்க, எல்லாமே பைபிள்ல இருந்து பேசினார். இதெல்லாம் மாதாமா சொல்லி கொடுத்தது. அப்ப மாதாமா ஃபுல்லா மெமரைஸ் பண்ணி கரைச்சி வச்சிருந்தாங்க. அவங்க தோரா என்கிற அந்த 5 நூல்கள், அவர்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டு நூல்கள், இறைவாக்கினர்கள் நூல்கள் எல்லாம் அவர்கள் படித்து மனனம் செய்து வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம மாதா நல்லவங்க தாய் என்று சொல்லுகிறோம். அந்த தாய் சொல்லுகிற பாதை வார்த்தை உனக்கு தெரியுமா? பைபிளை நீ கையில எடுக்கிறியா? வார்த்தை என்ன கையில எடுக்கல. இதுதான் சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 வாசகம் மன்னா உனக்கு வழங்கப்படுகிற விருந்து. ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறோன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பெரிய நோயாளி, திடீர்னு போய் நீங்க போய் நல்ல மட்டன் பிரியாணி, மந்தி பிரியாணி எடுத்து எழுந்திருச்சு குந்தி சாப்பிடுப்பான்னா அந்த பேஷண்ட் எழுந்து சாப்பிடுவாங்களா? சாப்பிட முடியாது. ஏன்? அது சீக்காளி. கொஞ்சம் கொஞ்சமா ரசச்சோறு இதெல்லாம் சாப்பிட்டு தேத்தன பிற்பாடுதான் அதை சாப்பிட முடியும். அதே போலதான் நிறைய பேருக்கு இந்த 3 வாசகங்கள் வாசிக்கிறது ஒண்ணுமே புரியாது, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப நீங்க மார்க் போட்டுக்கலாம், நம்ம எப்படிப்பட்ட ஜீவனா இருக்கிறோம். ஆஸ்பத்திரியில கிடக்குற நோயாளி மாதிரி இருக்குது ஆத்மா பலனா இல்ல. அதனாலதான் 3 வாசகம்லாம் ஒண்ணுமே புரியல.
இப்ப கூட வாசிச்சாங்க, முதல் வாசகம், 2வது வாசகம், 3வது வாசகம். உங்களால சொல்ல முடியுமா 3 வாசகம் எங்க இருந்து வாசிச்சாங்கன்னு? பைபிள்ல இருந்து தான் வாசிச்சாங்க. அதுதான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனா எங்க இருந்து வாசிச்சாங்க தெரிஞ்ச நீங்களே சொல்லிக்கங்க, மார்க் போட்டுக்கங்க. தெரியாதவங்க சொல்லிக்கங்க, நம்ம சீக்காளியாமா அப்படின்னு. தேவ பிள்ளைங்க, அப்போ இந்த விருந்து எதுக்கு? ஆத்மாவுக்கு விருந்து. வார்த்தை, இதைத்தான் மாதாமா நமக்கு கொடுக்க விரும்புறாங்க. இயேசுவிட விருது வாங்கி வார்த்தை என்கிற மன்னாவை. அதனாலதான் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தாய் மரியாள் ஏதோ நீங்களும் நானும் நினைச்சதுனால அவங்கள உயர்த்தி அன்னை மரியாள் தாய்ன்னு சொல்றது இல்லை. இது உங்களுடைய என்னுடைய விருப்பம் அல்ல. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவருடைய வார்த்தை. அதுங்க இது யாரோ ஒருத்தர் ரோட்ல போனவர் சொல்லிட்டு போகலங்க. பைபிள்ல நம்ம பாக்குறோம், லூக்கா நற்செய்தியில செக்கரியாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. கோயில்ல செக்கரியா தூபம் போடும் போது ஆண்டவருடைய தூதர் வர பாருங்க. செக்கரியா வானதூதர் பார்த்து, வானதூதர் செக்கரியாட்ட பேசிட்டார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுறான் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவர் ஆயிற்றே என்றார். உடனே 19வது இறைவசனம் சொல்லுது பாருங்க, வானதூதர் கோபம் வந்துச்சு. வானதூதருக்கு என்ன சொல்றாரு அவரிடம்? நான் யாரு நினைச்ச ஓட்ல போறோம்னா, நான் காப்ரியேல். நான் யாரு? நான் காப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். பாருங்க இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையான வார்த்தையை பாருங்களேன். நான் காப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். என் வார்த்தையை தூக்கிட்டு நான் சொல்றேன்னு நினைச்சியா? அங்க என்ன சொல்லி விட்டாங்களோ அதை சொல்லுறேன் நான் அப்ப அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? ஆண்டவரிடமிருந்து வந்த வார்த்தை. இதே கபரையர் தான் அன்னை மரியாளுக்கு முன்னாடி நின்று, கண்ணி நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற போகிறார், அவருக்கு இயேசுன்னு பெயரிடுவேன், அவர் தான் எல்லாத்தையும் மீட்க போற. பாருங்க, இது கடவுளின் ஆவி உண்மை, இது நிழலிடும். இந்த வார்த்தையெல்லாம் கபிரியேல் தூதரா சொல்லல, அங்கே தந்தை கொடுத்த அந்த வார்த்தையை எடுத்து வந்ததுதான் கபிரியேல். வார்த்தை தந்தையிடமிருந்து இறங்கி வந்தது இந்த தாய்க்கு. பாத்தீங்களா எவ்வளவு பெருமைக்குரிய தாயே. இன்னைக்கு ஒரு சிலர் அவமானப்படுத்துறாங்க, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கவும். அவர்கள் அவமானப்படுத்துறாங்கன்னு நீ ஆவேசமடைய தேவையில்லை. நீங்களும் நானும் இந்த அன்னை மரியாளை புகழ்வதாக நினைத்து கொண்டு அவமானப்படுத்துவதை நிறுத்திவிட்டு, அன்னை மரியாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீடு பூரா மாதா படம், ஆனா பைபிள்ல இருந்து தான் 2 வசனம் கேட்டா ஒன்னும் தெரியாது. பாருங்க யோசுவின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும். அந்த அன்னை மரியாள் இதயத்திலே தாங்கி இருந்ததெல்லாம் இறை வார்த்தை. வார்த்தையினாலே தன்னை ஆத்மாவை கட்டி எழுப்பி ஆத்மாவிலே விருந்து உண்டு மகிழ்ந்த தாய். இன்னைக்கு இந்த விருந்தை நீங்கள் உண்டால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். என்ன எழுதியிருக்கனே தெரியல, எப்படி நீங்க ஓடுவீங்க? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் தான் நீ உன்னுடைய ஓட்டத்தை நீ வைக்க முடியும். அந்த ஓட்டத்தை நீ மேற்கொண்டால் தான் வெற்றி அடைய முடியும். வெற்றி அடைந்தால் தான் ஆண்டவரோடு போய் அதிகணையில் அமர முடியும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த தாய்மை பேர் என்கிற அபிஷேகமான கொடையை இந்த தாய்க்கு கொடுத்து இன்றைக்கும் அவர் தாயாக விளங்கும்படி நமக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். இந்த தாய் வெறுமனே தாய் அல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவெல்லாம் இன்னைக்கு அப்பாவெல்லாம் என்ன செய்யறோம்? பிள்ளைகளுக்கு சோறு போடுறோம், அவ்வளவுதான். ஆனால் அன்னை மரியாள் வெறும் உணவளிக்கிற தாய் அல்ல, ஆத்மாவுக்கு வெளிச்சம் காட்டுகிற தாய். அதனாலதான் இன்னைக்கு அனைத்துலகத்தினுடைய தாய், அனைத்து மாந்தர்களுக்கும் இவர் தாய் என்று சொல்லுகிறோம். ஆகவே தர்மையான நாளில் அன்னை மரியாளினுடைய தாய்மை பேற்றை நினைத்து பெருமை கொள்ளுகிற நாம உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர் இந்த தாயை நம் கண்முன் வைத்து கொடுத்திருப்பது ஏதோ அவரை பெருமைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, நம் வாழ்வை அழகுபடுத்திக் கொள்ள, நம் வாழ்வை சரிப்படுத்திக் கொள்ள, ஆண்டவர் விரும்பும் விதமாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள. பாருங்க, இன்னைக்கு வாசகங்கள் எல்லாம் மிக தெளிவாக வாசிக்கப்பட்டிருக்கிறார். தாழ்ச்சியோட இரு அன்னை மரியாள்கிட்ட இருந்தது. சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. நீ ஏதாவது சோறு போடுறியா, அதை பண்றியா, இதை பண்றியா, உன் பெருமைக்காக செய்யாத. நீங்க எல்லா இடத்துலயும் ஒரு பெருமை ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பெருமையை ஓரமா வச்சுட்டு கடவுளுடைய பெருமையை முன்னாடி வை. இந்த தாய் சொல்லி கொடுக்கிற அடையாளம் இதுதான். தாயோட பெருமை, கடவுளோட பெருமை. பாத்தீங்களா, இந்த தாய்மையின் அடையாளமே அதுதான். முழுவதுமாக தன்னை கையளிச்சுட்டு அப்படியே நின்று கொண்டிருந்த தாய். யாராவது பெருமை பாராட்டுவாங்க, நம்மளுக்கு தலையில கிரீடம் வைப்பாங்க, அதுக்காக இந்த தாய் செய்யவே இல்லை.
சிலுவைக்கு அடியில நிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்த போது கூட அவருக்கு தெரியாது இந்த மனுக்குலம் இப்படி இந்த தாயை பேறு பெற்றவள் என்று போற்றி போழ்வாங்கன்னு அவங்க அதை பத்தியெல்லாம் யோசிக்கல. தந்தையினுடைய திட்டத்திற்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தாழ்ச்சியோடு நின்ற தாய், சுயநலம் இல்லாத அன்பை கொடுத்து நின்ற தாய். இந்த தாயுடைய வழியைத்தான் நம்ம கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளியே குடும்பத்துல செய்யக்கூடிய காரியங்களை கூட சுயநலத்தோட செய்கிறோம். ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு செய்யறோம். ஆலயத்துல பணி செய்கிறோம். ஆலயத்துல செய்யக்கூடிய பணிகள் கூட அது அவமானத்திற்குரிய செயல்களாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா என் பெருமை இருக்கிறதா? சாமியார் அவங்களை பெருமைப்படுத்தலன்னா உடனே சண்டை. சாமியாரோட பேச்சுவார்த்தை இல்லை. கோயிலுக்கு எதிராக, சாமியாருக்கு எதிராக செயல்படுவது, நல்ல காரியங்களை கூட செய்ய மறுப்பது, இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவரிடமிருந்து வருவதில்லை. அக்னி மரியாளுடைய அடையாளத்திலிருந்து வருவது அல்ல. ஆகவே தன் பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம யோசிப்பார். நம்முடைய பெருமை கடவுளுடைய பெருமையினுடைய அடையாளமாய் இருக்கணும். இன்னைக்கு வாசகங்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. 2வது வாசகத்துல 2 மலையை பற்றி பேசுது. இன்னைக்கு வாசம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம். சீனாய் மலை, சியோன் மலை. சீனாய் மலை பயமுறுத்துகிற மலை. தொட்டவெல்லாம் செத்து போயிட்டான். ஆடு மாடுக்கு தெரியாம போய் தொட்டுச்சு, செத்து போச்சு. அங்க கேட்ட சத்தம் பயங்கரமா இருந்துச்சு, கேட்க முடியல. அதுதான் சீனாய் மலை. கடவுள் அப்படித்தான் இருந்தார் முதல்ல. அப்படி இருந்த தெய்வம் தான் தொட்ட முடியாதவரை, நெருங்க முடியாது, அப்படி வல்லமையோடு இருந்த தெய்வம் தான் சீயோன் மலையின் அடையாளமாய் மாறினார். அங்குதான் அன்பு பகிரப்பட்டது. அங்குதான் எல்லாம் கடவுளுடைய அடையாளமாய் மாற்றப்பட்டது. மக்களுக்கு ஏதுவான திருக்கூட்டம், திருச்சபையினுடைய கூட்டம் இணைந்து மகிமைப்படுகிற, மகிழ்ச்சி அடைகிற ஒரு கூட்டமாக அந்த சீயோன் மலை மாற்றப்பட்டது. அதுல ஒரு வார்த்தை வருமாறுங்கள, நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள். பாத்தீங்களா, இந்த வார்த்தை வரும், படிச்சு பாருங்க. நிறைவு. நம்ம நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு போனோம் நம்மளா நல்லவங்கப்பா, கோயிலுக்கு போறோம், வரோம், சாமிக்கு போறோம், நன்மையா வாங்குறோம். தயவு செய்து யோசித்து பாருங்கள். நீங்கள் நேர்மையாளர்களை போல இருக்கலாம், ஆனா நிறைவு பெற்ற நேர்மையாளராய் நீங்க இருக்கணும். நிறைவு பெற்ற நேர்மையாளர்களுடைய கூட்டம் அங்க நின்னுச்சான். அதனாலதான் நிறைவை நோக்கி பயணிக்கணும். இயேசுசாமி அதுக்கு தான் அழைப்பு கொடுக்கிறார். தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்க. அன்னை மரியாள் அந்த நிறைவை சுவைத்தவங்க. அந்த நிறைவு எங்க கிடைச்சிச்சு, எங்க பார்த்தாங்க? சிலுவைக்கு அடியில மட்டும் இல்ல, அதை தாண்டியும் அவங்க செயல்பட வேண்டியிருந்தது. சீடர்கள் எல்லாம் ஓடி போனவங்க எல்லாம் திருப்பி கூப்பிட வேண்டியிருந்தது. அப்ப மாதாமா கோவிச்சுக்கல, ஏண்டா என் பிள்ளைய தனியா விட்டுட்டு ஓடுனுவீங்கதான்றா, நீங்க எல்லாம் போங்கடா, என் முன்னாடி வராதீங்க. கோவப்படல. பேதுரு அழுது அழுது அவருடைய கற்கள் எல்லாம் புலி விழுந்ததாக வேத கோப்புகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் கூப்பிட்டு தோல்ல தட்டி கொடுத்து, கவலைப்படாத, என் பிள்ளை உன்னை மன்னிச்சிருப்பார், நீ ஏன் நீ தைரியமாயிரு, அவர் சொன்ன வேலையை போய் செய்யுங்க, வாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். கூடி எல்லா சீடர்களையும் ஒரு சேர கூட்டி கரம் உயர்த்தி ஜெபித்து, நாம ஜெபிக்க வெட்கப்படுறோமே, ஆனால் அன்னை மரியாள் கரங்களை உயர்த்தி சீடர்களோடும் பெண்களோடும் எல்லோரும் இணைந்து ஜெபித்த பொழுது தூயாவி அக்கினி அபிஷேக பிரவாகம் எடுத்தார் அந்த இடத்துல. நம்மளாம் இன்னும் அந்த அபிஷேக ஆசீர்வாதத்துக்குள்ள போகவே முடியல. ஆண்டவர் இயேசு நிக்கோதேம் கிட்ட சொன்னாரு, நீ மறுபடி பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? ஆவியிலும் நீராலும் ஆவியாலும் பிறக்கணும். திருமுழுக்கு வாங்கிட்டோம், ஆனா அந்த திருமுழுக்கினுடைய பவர் நம்ம கிட்ட வெளிப்படுறதில்லை. நம்ம தான் அப்படியே அடங்கி போய் நிற்கிறோம். அன்னை மரியாள் அடங்கி போன தாய் அல்ல, தீமைக்கு எதிராக எழுந்து நின்று போராடின தாய். எப்படி? ஜெபித்து போராடின தாய். இன்னைக்கு சீயோன் மலையை சார்ந்த பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு சான்று பகருகிற சாட்சிகளாக நம்ம மாறணும். இதுதான் இந்த தாயினுடைய ஆவல். நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களே, தாய்மார்கள், தந்தையர்கள், பிள்ளை படிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னா விட்டுடுவீங்களா? படிக்க வச்சுருக்கீங்க, 1 வருஷம் 2 வருஷம் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுருக்கிறீங்க, நீ படிச்சுட்டியாப்பா, சரிப்பா, பரீட்சைக்கெல்லாம் போக வேண்டாம், விட்டுடுவீங்களா? ஒரு அம்மாவுக்கு ரொம்ப சந்தேகம், இது என்ன பரலோக மந்திரத்தில் இப்படி போட்டிருக்கு, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தப்பாக எழுதிட்டாங்க, நாசமாக போவாங்க. என்கிட்ட சொல்லு, நீ எல்லாம் ஊரெல்லாம் போய் பிரசங்கம் வைக்கிற, போய் பிஷப்புங்கிட்ட சொல்லுங்க பாதர் நீங்கள். நான் சொன்னால் கேட்டுருவாங்களாமா? நான் சொன்னேன், எதுக்கு சொல்லணும்னு கேட்டேன். நீ புரிஞ்சுக்கோ, அது எப்படி கடவுள் உட்படுத்துவார். உனக்கு மண்டையில் புரியல, எனக்கும் புரியல, உட்காந்து ஜெபம் பண்ணா எல்லாமே புரியும். ஏசுசாமியை பாலைவனத்துக்கு தூய ஆவி கூட்டிட்டு போனாரா இல்லையா?
எதுக்கு கூட்டிகிட்டு போனார்? ரொம்ப டயர்டாக இருப்பப்பா, வாப்பா அங்கே போய் நான் உங்களை பணியாரம் சுட்டு தரப்பா. ஆண்டவர் பணியாரம் சுட்டு தர கூட்டிகிட்டு போனாரா? நீ தனியாக இந்த இவங்களோடலாம் இந்த பாருங்கள், இந்த சீடர் பையெல்லாம் உனக்கு கொடுக்காம தின்னு போடுறாங்க, நீ வா, நான் நல்லா உனக்கு நல்லா ஆப்பா சுட்டி தரேன் வா. ஆண்டவர் இயேசுவை பாலைவனத்துக்கு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவி கூட்டிகிட்டு போகிறாரு பாலைவனத்துக்கு. எதுக்கு? சோதனைக்கு உட்படுத்தப்பட. சோதனைக்கு. இதுதான் எக்ஸாமினேஷன். பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுப்பியா? இல்லை, அப்படி தானே? என்ன எல்லாம் முழிக்கிறீங்க? பிள்ளை பரீட்சைக்கு போகலன்னா விட்டுருவீங்களா? குச்சி எடுத்து வெளுத்து போடா, படிக்க பணம் கட்டி இருக்குது, பரீட்சைக்கு போக மாட்டானா? ஆண்டவர் சோதனைக்கு உட்படுத்துறது சரியான செயல். ஏன் தெரியுமா? நீ போய் ஜெயிக்கணும் அந்த இடத்துல. அன்னை மரியாள் அப்படிப்பட்ட தாயாக இருக்கிறாங்க. நம்மளெல்லாம் சோதனைக்கு அவங்க அனுப்புகிறாங்க. போ, உள்ளே போ, நீ ஜெயிச்சிட்டு வா, நான் உன் கூட இருக்கிறேன். அவங்க உனக்காக போராட மாட்டாங்க, உனக்காக பரிந்து பேசுவாங்க. என் பிள்ளைகள் ஒரு நன்மை செய்கிற பொழுது போராட்டம், நன்மை செய்கிற பொழுது ஒரு பாவம், நன்மை செய்கிற பொழுது ஒரு விதமான உலகியல் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை மாற வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும். அன்னை மரியாள் அந்த நேரத்தில் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்கு பலத்தை வாங்கி கொடுத்து உங்களை வெற்றி பெற செய்வாங்க. உட்படுத்தாதையும் ஆண்டவர் உட்படுத்துகிறாரு. நீங்கள் அதுக்கு உட்பட வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, எதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்ட சியோன் மலை, சாட்சியத்தின் மலை. இந்த மலையில் தான் அன்பு உறவு, இந்த மலையில் தான் ஒரு எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு அற்புத உறவு. இந்த ஆசீர்வாத கிருபைக்கு தான் ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிக்கிட்டே இருக்கிறார். பிள்ளைகளே, இதோ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களுக்குள்ளாக இந்த விஷயமும் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த ஒரு அழைப்பை முன்வைத்து தான் திருச்சபை இந்த தாயை நமக்கு கண்முன் வைத்திருக்கிறார். தாய்க்கு போய் மாதாமாவுக்கு போய் மாலையை போடுறது, மெழுகுதிரி கொளுத்துறது, இதெல்லாம் உங்களுடைய பக்தி முயற்சியுடைய அடையாளமாக இருக்கலாம். ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், நான் மாதாவினுடைய பக்தர் என்று சொல்லிக்கொள்வது மாதாவுக்கு மகிமை அல்ல, அது அவர்களுக்கு இழுக்கு. யாராவது ஒரு குடிகாரன் உங்ககிட்ட நான் மாதா பக்தன் அப்படி சொன்ன, உங்களை இந்த சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாரு சொல்கிறபடி தான் நான் நடப்பேன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா மானத்தை வாங்குற குடிகாரன் பல போடா சொல்லுவீங்களா இல்லையா? சண்முக வடிவேல்னு ஒரு ஐயா நகைச்சுவையெல்லாம் இதில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் ஒரு நகைச்சுவை சொன்னார். ஒரு ஆசிரியராக பணி செய்கிறார், இப்போ ஓய்வு பெற்றவங்க. அவங்க ஒரு நகைச்சுவையை பகிர்ந்து கொண்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது 2 பேருக்கு சண்டை. ஒருத்தன் கெட்ட வார்த்தையாக பேசலாம், குடி வேறு, இவன் திட்டிகிட்டே இருக்கிறார். இவர் இருக்குப்பா குடிச்சுக்கிட்டு பாரு என்ன சண்டை போட்டுட்ருக்கிறான் அப்படின்னு பக்கத்தில் இருந்து இவரும் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாராம்மா. திடீர்னு சண்டை முடிஞ்சு போய் அவன் இவரை பார்த்துட்டு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு வந்தானா. எல்லோரும் இவரையும் சேர்ந்து பார்த்தாங்க. ஐயா உங்ககிட்ட தான் நான் படித்தேன் அப்படின்னானா. அவர் சொல்கிறார், தரசிலப்பையா இவன் அந்த நேரத்தில் இதை சொல்லுவான் அப்படின்னு. சில நேரம் மாணவர்கள் நெகட்டிவ் என்ட்ரி கொடுத்துட்றாங்கன்றதுக்காக அதை சொன்னார். அப்போ பாருங்கள், நல்லவர்களுடைய சாட்சியம் தானே பேர் பெற்றது, நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம பிள்ளைகளே நல்ல பிள்ளைகளாக இருந்தால் தான் என் பிள்ளைன்னு சொல்லிப்பீங்க. அதே மாதிரி தான் நாமளும் கடவுளுக்கு சான்று பகருகிற பிள்ளைகளாக நின்று நம்ம என்ன செய்யணும்? மாதாமாவுக்கு சான்று பகரணும். மாதாமாவை நான் பக்தன், மாதாவின் பக்தன்னு சொன்னோம்னா மாதாமாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். மாதாமா என் தாய் அப்படி சொன்னால் அவங்களுக்கு பிரியமாக இருக்கும். நம்ம பண்ணுறதெல்லாம் ஒழுசத்தனத்தை பண்ணிவிட்டு நம்ம ஒரு போர்வை, ஒரு ரிலீஜியஸ் கார்மெண்ட்டை நம்ம மேலே போட்டுக்கிட்டு ஒரு ஆன்மீக போர்வையை போத்திக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வேற என்னமோ இருந்துட்டு மாதாமா என்னுடைய தாய்ன்னு சொன்னால் பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அன்னை மரியாளுக்கு அவமானம் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் தாய்க்கு நீங்கள் அவமானத்தை கொடுக்காதீங்க, அவர்கள் உனக்கு தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ என்ன பாவம் பண்ணாலும் அவங்க உன்னை மன்னிப்பாங்க. ஆனால் அந்த தாய் உனக்கு அடையாளப்படுத்துகிற அந்த அடையாளத்தை நீ உள்ளத்திலே தாங்கி பயணித்து வா. ஆண்டவர் அதுக்கு தான் இன்றைக்கி இந்த திருவிழாவை கொடுத்துருக்கிறாரு. இந்த திருவிழாவில் இந்த சிறப்பான தலைப்பை கொடுத்துருக்கிறாரு. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் தாய் அன்னை மரியாள் என்னுடைய தாய் என்று சொல்லியிருக்கிறீங்களா? அப்படி சொல்லுவதற்கு தகுதியோடு சொல்லியிருக்கிறீங்களா? உண்மையாலுமே நீங்கள் சொல்கிறதை கேட்டு மாதாமா சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? ஒருவேளை இதுவரைக்கும் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ட்ராவல் ஃப்ரம் ஃபீஸ்ட் டு ஃபீஸ்ட். நான் எல்லா ஃபீஸ்ட்லேயும் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு செய்தி இதுதான். அன்னை மரியாளை பெருமைப்படுத்த நீங்கள் இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த திருவிழாவுக்கு பயணித்து பாருங்களேன்.
இந்த தாயினுடைய ஒரே ஒரு 3 குவாலிட்டியை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. அந்த குவாலிட்டியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக அடுத்த திருவிழாவில் உங்கள் இதயம் மகிழும். உங்கள் இதயம் ஆண்டவருக்கு முன்னாடி அகமகிழ்ந்து நிற்கும். ஏன்னா நீங்கள் சாதிச்சுட்டு வந்து நிற்பீங்க. திரும்பி பார்க்குற பொழுது போன வருஷம் இந்த திருவிழாவில் இந்த அறிவு கட்ட ஆல்பர்ட் இப்படி சொன்னார், நான் கேட்டேன். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் எல்லாம். நான் அறிவு கட்டவன் இவ்வளோ பேர் ஒத்துக்கிறாங்க, பரவாயில்ல. எனக்கு அறிவு கட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அறிவுள்ள பிள்ளையாக மாறணும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் அப்படிப்பட்ட ட்ராவல் ஃப்ரம் ஃபீஸ்ட் டு ஃபீஸ்ட். நீங்கள் அடுத்த ஃபீஸ்ட்டுக்கு வந்து நிற்கும் போது ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழாவை கொண்டா. இப்போ யோசிச்சு பாருங்கள், போன ஃபீஸ்ட்டுக்கு ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? எடுத்திருந்தீங்கன்னா ஓகே, ஒன்றுமே இல்லைன்னா அப்போ வெறுமையாய் பயணிச்சிருக்கிறீங்க. ஒரு டார்கெட் இல்லை. அன்னை மரியாள் இலக்கோடு பயணித்தவர்கள், தாய் இலக்கோடு பயணித்தவர்கள், தாய்மை என்கிற அந்த அடையாளத்தை தனக்கே உரித்தான விதத்தில் வெளிப்படுத்தினவர்கள். இயேசுசாமியை இழந்த பிறகும் தன்னுடைய வாழ்க்கை முடங்கி போனது என்று சொல்லி கதவுகளை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்தவர் அல்ல தாய். கதவை திறந்து வைத்து எல்லோரையும் வரவேற்று திருச்சபை என்கிற புதிய அத்தியாயத்தை துவங்கி வைத்தவர் தாய். இன்னைக்கு இந்த திருச்சபை உங்களால் ஒரு படி உயர்ந்து இருக்கிறதா? அல்லது நீங்கள் நிற்கிற இடம் விண்ணரசினுடைய அடையாளமாக இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க, செயல்பட முனைவோம். எல்லாம் எழுந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் எழுந்திரிச்சு நிற்போம். ஆண்டு வருடத்தில் கண்களை மூடி ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுப்போமா? அன்னை மரியாளை எங்களுக்கு தாயாக கொடுத்தீங்கப்பா, நன்றி தகப்பனே. இதோ இந்த அருமையான நாளில் இந்த தாய் அனைத்து உலகத்திற்கும் தாயாக இருக்கிறார். அவர்களுடைய தாய்மை பேற்றை நான் அறிந்து இந்த தாய்க்கு சான்று பகரக்கூடிய பெலனை எனக்கு தாங்க. எல்லா கரங்களை கும்பிட்டு கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஒரு விசை ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க. ஒரு விசை கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. அன்றைக்கு தாய் மரியாளை நிரப்பின தூய் ஆவியானவரே என்னை நிரப்புமையா. இதோ இந்த திருவிழா வெறுமையாய் போய்விடக்கூடாது தகப்பனே. என் அன்னை மரியாளுக்கு நான் உண்மையுள்ள பிள்ளையாய் மாறணும். என்னிடத்தில் இருக்கிற பொய்மை மாறணும். என்னிடத்தில் இருக்கிற வெறுமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. கண்களை மூடி எல்லா பிள்ளைகளும் கேட்போமா? வாரும் ஆவியானவரை, பரிசுத்த வல்லமையின் ஆவியானவரை என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. வாரும் விரைந்து வாரும் ஆவியே என் ஆற்றலே நீர் வா, தூய்மையாக்கி என்னை நிரப்ப வா, உயிரே வா, உணர்வே வா, உயிரே வா, ஒளியே வா. பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளை நிரப்ப இறங்குவார். இந்த ஆலயம் நிரம்பி இருப்பது போல பிள்ளைகளுடைய இதயமும் நிரம்பி இருப்பதாக. இன்று வந்த பிள்ளைகள் யாரும் வெறுமையாய் செல்லாதபடி தூய ஆவியானவர் தாமே பிள்ளைகளை நிரப்புவீராக. என் தாய் மரியாளுடைய பரிந்துரை இப்பொழுது பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையின் பேரிலே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அனைத்து மாந்தருக்கும் தாயாக கொடுக்கப்பட்ட எங்கள் தாயினுடைய பரிந்துரை முத திருமுன் கேட்கப்படும் என்கிற நம்பிக்கையிலே வந்திருக்கிற அனைவருடைய இதயத்தையும் உம்முடைய அன்பின் ஆவியானவர் பற்றி எறிய செய்யக்கூடிய செயல்பாட்டின் ஆவியானவர், இதோ தாய்க்கும் மகனுக்கும் சான்று பகருகிற அந்த சாட்சியத்தின் ஆவியானவர் எங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே மன்றாடி செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் ஒரு முறை வலதுகிற முயற்சி சொல்லுவோம், ஆமென். அப்படி அமர்ந்து கொள்வோம். எழுந்திரேன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோர்
மெய்யாய் நம்புகிறேன். லாருவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைந்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து செபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, உமது திரு அவையை வழிநடத்தும் உமது திருப்பணியாளர்கள் தங்களை நோக்கி வரும் விமர்சனங்களை கண்டு துவண்டு போகாமல் இருக்க தேவையான நல்ல உடல் உள்ள சுகம் தந்து திருமகனைப் போல துணிந்து பணிபுரிந்திட வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உணவாக வந்த தெய்வமே எம் இறைவா, அன்றாடம் பசியாலும் வறுமை பிடியாலும் துன்பப்படுகின்ற மக்களுக்கு நாங்கள் உணவளிக்கவும் எங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு தாராளமாய் செய்ய நல் மனத்தை தர வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் ஆண்டவரே, எம் பங்கையும் பங்கு தந்தையர்களையும் பங்கிலுள்ள அனைத்து அன்பியங்களையும் அவர்களது குடும்பங்களையும் குறிப்பாக புனித யூதா ததையு மற்றும் அருளானந்தர் அன்பியத்திலுள்ள குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றிட வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று கூறிய பேதுருவைப் போல நம்பிக்கை இழக்கும் வேளையில் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்று உம் வார்த்தையை நம்பி இறை வார்த்தையை நாள்தோறும் வாசிக்க தூய ஆவியானவர் துணை புரிய வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவை காட்டும் பண்பான ஆண்டவரே, அன்றாடம் தங்கள் குடும்பத்தின் தேவைக்காக பாடுபட்டு உழைக்கும் நபர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு உழைக்க நல்ல ஆரோக்கியமான மனநிலையும் உடல் நலனையும் தந்து அவர்களுடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். அன்னை மரியாள் தாயாக இருக்கிறார், வெறுமையாய் அவர் தாயாக இல்லை, நமக்காக செயல்பட்டு காத்திருக்கிற தாய், நம் எல்லோரையும் கடவுள் பக்கம் கொண்டு வர போராடுகிற தாய். நாமும் செயல் வடிவம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம், அது கடவுளுக்கு அருவருப்பை தருகிற விசுவாசம். நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை அல்ல, இந்த தாயிடமிருந்து செயல்படுகிற விசுவாசத்தை கற்றுக்கொண்டு செயல்பாட்டுள்ள பிள்ளைகளாக மலர இறைவன் உதவி செய்ய மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடி ஜெபிக்கிறோம். நீரே எங்கள் மீது கருணையோடு அதை கண்ணோக்கி எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
பதிலாக உடல் மேலே எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆகாரம் காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கொள்கை பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையாய் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணைக்கு ஆங்கிலத்திலே பெயர் யூக்கரிஸ்ட் என்று சொல்வோம். யூக்கரிஸ்ட் என்பதற்குடைய விளக்கத்தை பார்க்கிற போது யூ என்றால் குட், காரிஸ் என்றால் கருணை, நல்ல கருணை. அதைத்தான் நற்கருணை என்று சொல்கிறோம். கடவுளிடமிருந்து நல்ல கருணை வெளிப்பட்டது. அன்னை மரியாளிடமிருந்து நல்ல கருணை வெளிப்பட்டது. அவர் இயேசுவை தாங்கினார் உதரத்திலே, உள்ளத்திலே. நீங்களும் நானும் இந்த நற்கருணையை பெறுவதன் வழியாக இயேசுவை இதயத்தில் தாங்கி பயணிக்கிறோம். நல்ல கருணையின் அடையாளங்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இதயங்களை பலிபீடத்தின் மீது எடுத்து வைப்போம். ஆண்டவரை போல நாம மாற, அன்னை மரியாளை போல மாற, ஆண்டவரே எனக்குள் வல்லமையின் ஆவியானவருடைய துணையை வைத்து வழிநடத்தும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமண என்று ஊழியம் புரிய தகுந்த வருணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிறையாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். தந்தையே, இத்திருப்பலியை தலைமையேற்று நடத்தி எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும்
அருள் பணியாளர் ஆல்பர்ட் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்த திருப்பலி கருத்துக்களுக்காகவும் உம்மிடம் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இத்திருப்பலியில் பங்கு பெறும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவருடைய குடும்பங்கள் தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பவும், சிறப்பாக யார் யாருக்கு என்னவெல்லாம் தேவையோ அவைகளை நிறைவு செய்ய அன்னையின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இது இறைவனின் செம்மறி. இவரே நம்மை சாட்சிய வாழ்வுக்கு அழைத்து கொண்டே இருக்கிறார். அன்னை மரியாளை அடையாளமாக தந்திருக்கிறவர், தாயாக கொடுத்து இந்த தரணியை மீட்டெடுக்க போராடி கொண்டிருக்கிற ஆண்டவர். இவருடைய அழைப்பை ஏற்று வாழ வந்த நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இப்போது வழங்கப்படும் திவ்ய நற்கணியானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே. பிறர் அமர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அபயம் நீ தர வேண்டுமே என் தெய்வமே, அருகில் நீ வர வேண்டுமே. காற்றில் ஆடும் தீபம் என்னை சிறையில் மூடுமே. மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே.
கணம் என் அருகில் நீ அமரும் போது ஒரு யுகம் உனை தினம் நான் புகழ்கையில் எனக்குள் தோன்றும் புது யுகம். ஒரு கணம் என் அருகில் நீ அமரும் போது ஒரு யுகம் உனை தினம் நான் புகழ்கையில் எனக்குள் தோன்றும் புது யுகம். முள்ளில் பூக்கும் ரோஜா என்னை அள்ளி பறிப்பதே சொல்ல முடியா அன்பில் என்னை சூடி மகிழ்வதே. என் இயேசுவே, என் அன்புக்கு வானம் எல்லை. என் தெய்வமே, உன் அன்புக்கு எல்லை இல்லை. அன்பின் நிழலில் இன்ப இதயம் உன் அன்பை பாடியே. மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. என் இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்ப மேகம் களைந்தோடுதே. இறைவார்த்தை ஆசிரோடு கேட்பவருக்கு விருந்து. அன்னை மரியாள் தரணிக்கு இயேசுவின் வழியை காட்டுபவர், மகனிடம் பரிந்து பேசி மாந்தர் அனைவருக்கும் தாயாக இருப்பவர் என்பதை மறைவுரையின் வழியில் சிரிப்போடு சிந்திக்க வைத்து திருப்பலியில் எங்களுக்காக மன்றாடிய அருள்பணி ஆல்பர்ட் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆகவே வார அறிக்கை கண்டிப்பாக நாம் நமது பங்கில் நடக்கும் நிகழ்வுகளை தெரிந்து கொள்வது நல்லது. இன்று பொது காலத்தின் 22ஆம் ஞாயிறு. இன்றைய நவநாள் திருப்பலை சிறப்பித்து மாந்தர் அனைவரின் தாய் மரியா என்னும் தலைப்பில் மறையுரை வழங்கி நமக்காக ஜெபித்த அருள் பணியாளர் ஆல்பர்ட் அதிபர் பங்கு தந்தை உலக மீட்பர் பெசிலிக்கா. உலக மீட்பர் என்று சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுனாக்க, தந்தை அவர்களும் உலகம் பூரா தெரிஞ்சவங்க, தெரியாதவர்களே கிடையாது. இன்னைக்கு பூசைக்கு முன்னாடி ஒரு அம்மா, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, வந்து மாதா தான் உங்களை கூட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபாதர் என்ன சொன்னார் தெரியுமா? சாமியார் தான் என்னை கூட்டி இருந்திருக்கான்னு சொல்லுகிறார். அதுலேயும் ஒரு ஜோக், அதாவது அவர் எளிமையாக இந்த மாதிரி மறையுரையை கூறும்போது, நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நமது வாழ்க்கையில் இக்கருத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே பங்கின் சார்பாக மீண்டும் ஒரு முறை தந்தை அவர்களுக்கு நமது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். திருப்பலியை சிறப்பித்த
புனித யூதா ததேயு புனித அருளானந்தர் அன்பியத்திற்கு நன்றி கூறுகிறோம். நாளை மாலை 6:15 மணிக்கு அருள் பணி விக்டர் இம்மானுவேல் பங்கு தந்தை மறைவட்ட அதிபர் கிராப்பட்டி தலைமையில் நடைபெறும். திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் கிறிஸ்து அரசர் அன்பியம், புனித சூசையப்பர் அன்பியம். செப்டம்பர் 5ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி அன்று காலை கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் 6:15 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படும். அதன்பின் சுகமில்லாமல் இருப்பவர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். அன்று ஆசிரியர்களின் திருநாள். நமது பங்கில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் நமது நல்வாழ்த்துக்களை இப்போதே கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் 5ஆம் தேதி வருவாங்கனாலும் தெரியாது. அதனால் கைதட்டுங்க எல்லாரும். என்ன கேட்டால் கைதட்டுறது? அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் பங்கெடுத்து இறை ஆசீர் பெற்று செல்லிட உங்களை அன்புடன் ஞாபகப்படுத்துகிறோம். இம்மாத திருமண தயாரிப்பு 13, 14 தேதிகளில் சனி ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நல்லாயன் நிலையத்தில் நடைபெறும். செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். எனவே தினமும் விவிலியம் வாசிப்பை தொடர்வோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்போதும் ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் அமைகின்றது, மறந்துவிட வேண்டாம். அன்னையின் பிறந்த நாளை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்க விரும்புவோர் முன்னதாகவே எழுத கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் மரியாயின் சேனை வழியாக விற்கப்படும் ஆன்மீக பொருட்கள் வாங்கிய விலைக்குத்தான் அவர்கள் விற்கிறார்கள். லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஆகவே அதை பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு விலையான்னு நீங்கள் செப்கோக்கும் போகலாம், கன்னியாவுக்கும் போகலாம், அதே விலைதான். ஆகவே லாபம் வைத்து இங்கு விற்கப்படவில்லை. உங்களுக்கு தேவை என்று எண்ணி அந்த ஆன்மீக பொருட்களை நமது மரியாயின் சேனை அங்கத்தினர்கள் விற்கின்றார்கள். பயன்பெறவும். இறுதி ஜெபத்திற்காக நாம் அனைவரும் எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வெளியில் அமர்ந்திருப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய நாற்காலியை அந்த கூடாரத்தில் வைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தேனமுதே ஓவியமே தூய வதனமே. அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே, தேனமுதே ஓவியமே தூய வதனமே. அறுசுவை விருந்தே, காயத்தின் மருந்தே, தெல்லிய நீரே, ஆரோக்கிய தாயே, சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே, சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே.
அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே தேனமுதே ஓவியமே தூய வதனமே வலையிலே நாங்கள் சிக்கும் போது சொல்லாத சோகத்தில் நாங்கள் வருந்தும் போது பொல்லாரின் வலையிலே நாங்கள் சிக்கும் போது சொல்லாத சோகத்தில் நாங்கள் வருந்தும் போது கூப்பிடாமலே காத்திடும் தாயே சொல்லிடாமலே வந்திடும் உறவே அழிவதில்லை உந்தன் பந்தமே குறைவதில்லை உந்தன் பாசமே அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே தேனமுதே ஓவியமே தூய வதனமே தொலையாத இன்பமாய் என்னை பற்றி கொண்டாய் நிலையாமை இல்லையே உன்னை பற்றி கொண்டாய் தொலையாத இன்பமாய் என்னை பற்றி கொண்டாய் நிலையாமை இல்லையே உன்னை பற்றி கொண்டாய் மாய வாழ்விலே வாழும் மாந்தரை தூய வாழ்விற்கு ஈர்க்கும் தெய்வமே அருளை அழகு எந்த சொந்தமே மதிய மலரை எந்த பந்தமே அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே தேனமுதே ஓவியமே தூய வதனமே அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே தேனமுதே ஓவியமே தூய வதனமே அறுசுவை விருந்தே காயத்தின் மருந்தே தெல்லிய நீரே ஆரோக்கிய தாயே சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே சொல்லிய சொல்லும் போதாது என் செய்வேன் மனமே அழகுருவே வெண்ணிலவே தூய மேகமே தேனமுதே ஓவியமே தூய வதனமே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.